ஹலோ மீட் மிஸ் மித்ரா. அந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதே தான், வேறு என்ன பார்க்க போகிறோம். இந்த சேனலை பற்றி உங்களுக்கு தெரியும். 4 ரீல்ஸ் எடுத்து வச்சுக்க போகிறேன். அது ஒரு 4 ரியாக்ட் பண்ண போகிறோம், ட்ரால் பண்ண போகிறோம். அப்படியே ஜாலியாக கலாச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணுவோம் லைஃப்பில் என் வீடியோவை பார்த்து அப்படின்னு. உங்களுக்கு ஒரு திருப்தி, என் வீடியோ பார்க்குறாங்களே எனக்கு ஒரு திருப்தி. அதுதான் நம்ம சேனலோட கான்செப்ட். அதனால் வழக்கம் போல் கிரிஞ்சு ரீல்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க வீடியோ பார்க்க போகலாம். ஏன் நடக்க பயில்ஸா உனக்கு? அதுவே வத்தி போன மாதிரி இருக்குது பின்னாடி, அதில் பயில்ஸ் வந்தனால இப்படி நடக்கிறியா? என்னடா பண்ணுறீங்க? என்ன காஸ்டியூம், என்ன மண்டை இது? ஓ, இவர் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு திரும்பி போகிறான். காசு இல்லை, காசு கொடுத்தா தானடா ஐஸ்கிரீம் கொடுப்பானுங்க. ஐஸ்கிரீம்ன்ட்டு இல்லை, எல்லாமே இங்கே அப்படி தானே. காசை வச்சா தானே வேலை நடக்கும். அது தப்பு கிடையாது. அவன் ப்ரொஃபஷனலாக இருக்கிறது தான் கரெக்டு. எனக்கு இவன் ரொம்ப தெரிஞ்சவன் அப்படிங்கிறக்கோசரம் நம்ம அட்வான்டேஜ் எடுத்து அவங்ககிட்ட ப்ரொஃபஷ்னலாக நம்ம சில விஷயங்கள் எனக்கு பண்ணி கொடுன்னு கேட்கவும் கூடாது. ஏன்னா பர்சனல் வேறு, ப்ரொஃபஷனல் வேறு. அவனும் அதில் அவன் எக்ஸலாக திகழ்கிறான் அப்படின்னா அவன் அதை ப்ரொஃபஷனலாக பார்க்குறான்னா அவனோட ப்ரொஃபஷனல் நம்ம மதிக்கணும். அவன் டேலண்ட் நம்ம மதிக்கணும். கூட இருக்க நம்மளே அவங்ககிட்ட காசு கொடுக்க மாட்டோம், எனக்கு இது மட்டும் பண்ணி கொடு அப்படின்னோம்னா அப்புறம் மற்றவங்களாம் அவனை எப்படி யூஸ் பண்ணுவான்? இன்றைக்கி நிறைய பேர் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. காசு கொடுக்காம எல்லாத்தையும் சாதிச்சலாம். இவனை பாருங்க, மட்டிப்பய பக்கத்தில் பாருங்க, அதுக்காக அங்கே பாருங்க, ஏதோ வேல்கனம் வெடிச்சு தலையை உள்ள விட்ட மாதிரி ஆயிடுச்சு பாருங்க, முடியெல்லாம். இந்தம்மா பாருங்க, பக்கத்தில் எம்பிட்டு கோவப்படுது. இவன் கூட இவ்வளோ கோவப்படல, காசு இல்லை அப்படிங்கிறான். இவளுக்கு என்ன வந்துச்சு? பாடி கார்டு டோலிஸா? இதைத்தான் ரொம்ப நேரம் பின்னாடி வச்சுட்டு இருந்தீங்கடா. சரி, வரும்போதே நீங்கள் தற்கூரியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மற்றவங்களுக்குலாம் விளம்பரப்படுத்திட்டே வரணும். நீங்கள் ஒரு விளம்பரம் விரும்பி அப்படின்னா வரும்போதே அவன் மண்டையில் ஒன்று பின்னாடி முதுகில் ஒன்று ஒட்டி விட்டுருக்கலாம்ல. சரி, பார்க்குறவங்களாம் அவன் 2 சில்வர் பட்டன் வச்சுருக்கான்னு நினச்சிப்பாங்கல்ல. 2 சில்வர் பட்டனுக்கு ஒரு கோல்டன் பட்டனோ, ஒரு கோல்டன் பட்டன், ஒரு சில்வர், அதுக்கு ஒரு ஐஸ்கிரீம் ஃப்ரீயா? எனக்கு கூட தான் 2 சில்வர் பட்டன் இருக்குது. இந்த ட்ரிபிளம் விளாக்ஸ் சேனலுக்கும் சரி, இந்த மீட் மிஸ்டர் மிதுன் சேனலுக்கும் சரி, எனக்கு கூட 2 சில்வர். அதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? அதை எங்கே என் வீட்டில் எங்கே மேலே எங்கே பீரோக்கு மேலே கிடக்குதா, எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரில. அதில் என்னடா பெருமை? அதில் என்ன சில்வர் பட்டனில் என்ன பெருமை? ஒரு பிளாட்டினம் பட்டன் வாங்கும்போது நானே பெருமை பீத்துவேன். அப்போ எனக்கு தெரியும் என் ஒர்த்துக்கு அதுதான் எனக்கு வேணும்ன்ட்டு. சில்வர் பட்டனுக்குலாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு பாருங்கள். அதுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கு 2 சில்வர் பட்டனு, 2 டோலி, அவளுக்கு காசு கொடுக்குறதுக்கு ஒரு 30 ரூபா கொடுத்தா ஐஸ்கிரீம் கிடச்சிருக்கு மேடா. மானங்கட்ட பேல, சாரி, ஒரு ஃப்ளோவில் வந்துச்சு. டைம் டு ஸ்லீப். கண்ணா நான் தூங்குறேன்டா. மூஞ்சிக்கு மேலே முதுகு மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு இப்படி மூஞ்சி பக்கத்தில் வச்சுக்கிட்டு கண்ணா நீ தூங்குறானா எப்படிடா தூங்குறது? தூங்க விட்றா ப்ளீஸ்டா. அனுஷ்கா கூட பிரபாஸ் பார்த்து இவ்வளோ ஃபீல் பண்ணி பாட்டிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு லவ் உனக்கு வெளிப்படுது. ஆனால் அந்த லவ் ரொம்ப கன்றாதியாக இருக்கும் வாய்ஸ் கூட கலந்து வெளியே வரும்போது. நண்பா, இவ்வளோ ஓப்பனாக சொல்கிறேன், மன்னிச்சிரு. பட் விட்டுரு. இப்படிலாம் பாடினா தூக்கம் வராது. எனக்கு தூக்கம் ரொம்ப முக்கியங்கிறதுக்கோசரம் நான் டென்ஷன் ஆகிட்டேன். தூங்கிட்டு இருந்தவங்க கூட எழுந்துருவான்டா. ஏதோ அலாரம் அடிக்குதுன்னு கண்ணா அப்படின்னா அப்படி எந்திரிப்பான் பதட்டப்பட்டு. அதுவும் ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கும்போது அவனை பதட்டமாக எழுப்பவே கூடாது. ஏன்னா சின்ன வயசில் எங்கள் அப்பா தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தூங்கிட்டு இருந்த மனுஷனை, சின்ன பையன் தான் அனுப்பட்டு இருந்தாலும் போய் தொம்முன்னு மேலே குதிச்சு அப்பா யாரோ வராங்கப்பா அப்படி எந்திரிச்சு, யார் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன், எந்திரிச்சு யார் என்னென்னலாம் பார்க்கல, ஒழிச்சிடும். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது, ஓ தூங்கிக்கிட்டு இருக்கும்போது நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான். அதுக்கப்புறம்லாம் எங்கள் அப்பா அம்மாவெலாம் எழுப்புறதுனா கூட அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கும்போது இந்த காலை இப்படி தான் வச்சு போகிறது, பொறுமையாக அந்த பொருளை எடுக்கிறது. ஆனால் எங்கள் அப்பா அம்மா அப்படி கிடையாது. தம் தக்கட தோம் தக்கட தீம் தக்கட தம் தக்கட அப்படின்னு சொல்லிட்டு நான் தூங்கும் போது தான் ட்ரம்ஸ் வாசிப்பாங்க. எங்கள் அப்பா பியானோ வாசிச்சுட்டு இருப்பார். கண்ணா செத்தே போயிடுவேன்டா. ஒய்யாரமாக தூங்கிடுவேன், ஒரேடியாக தூங்கிடுவோம் போல. போதும்டா, எனக்கு புரியுது. இந்த லோ பிச்சில் போய் நீங்கள் ஹை பிச் எடுக்கிறீங்க, எனக்கு புரியுது. கண்ணா நீ தூங்கடா, கண்ணா நீ தூங்கடா. ஆனால் ஒரு மாதிரி இருக்குதுடா நீ பாடுறது. வேணாண்டா, சொன்ன கேள்றா. இப்போ நான் பேசுறது எப்படி இருந்துச்சு? கேவலமாக தான் இருந்துச்சு. அப்போ நீ பாட்டு பாடுறது அப்படி தானடா குட்டி, கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா. தம்பி ஒருத்தவங்க சொல்லியிருந்தாப்புலையா? தம்பி ஒருத்தவங்க என்ன சொல்லியிருந்தாப்புல? சட்டைக்கு வெளியே இந்த மாதிரி கருங்காலி மாலையெல்லாம் தோணுங்க, அதுவும் டூப்ளிகேட் கருங்காலி மாலையை தொங்க விடாதுன்னு சொன்னாப்படியா? எப்போ பார்த்தாலும் எங்கள் அம்மா திட்டினே இருக்குண்ணா, எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. அட்வைஸ் கேட்டிருந்தாரா நண்பா உங்ககிட்ட? ஓகே தம்பி, இப்போ மூஞ்சி கழுவிட்டு கண்ணாடி பார்க்க போனேன்னா கண்ணாடி கொஞ்சம் அழகாக இருப்போம் பார்க்குறதுக்கு. மூஞ்சி கழுவாமல் பார்த்தோம்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கேவலமாக இருக்கும், டார்க் சர்க்கிள்லாம் தெரியும். இப்போ இணைய மாதிரி காலைல மூஞ்சி கழுவி இருந்துருக்கலாம், இல்லை அட்லீஸ்ட் குளிக்க வச்சு செஞ்சுருந்துருக்கலாம். பரவாயில்ல, ஓகே. மூஞ்சியில் அழுக்கு இந்த கண்ணாடியை உடைப்ப
மூஞ்சில் அழுக்கு இருந்தால் கண்ணாடி எதுக்கு உடைக்க போகிறோம், மறுபடியும் போய் மூஞ்சி கழுட்டு மறுபடியும் கண்ணாடியை பார்க்க போகிறோம். மூஞ்சியை தானே சுத்தம் பண்ணுவேன். அது மாதிரி தான் உன்கிட்ட குறைய சுற்றி காட்டுறவங்ககிட்ட கோவப்படாத, மூஞ்சி கழுவிட்டு வந்துரு அப்படிங்கிறீங்களா? எனக்கு புரியல. ஃபஸ்ட்டு அட்வைஸ் கொடுக்கறதும் தப்பு, அட்வைஸ் கேட்குறது தப்பு இல்லை. ஆனால் போய் நம்ம யார்கிட்ட டிபெண்ட் பண்ணி கேட்குறோங்கிறத பொறுத்து தப்பாக இல்லையாங்கிறது மாறும். என்னால் முடியல. சரி ஓகே, ஏதோ ஒன்று வாழ்க்கைக்கு யூஸ்ஃபுல்லாக ஒரு விஷயம் தான் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக கண்ணாடியை உடைக்காதீங்க யாரும், மறுபடியும் உங்கள் மூஞ்சியை உடச்சிக்கோங்க, மூக்கை உடச்சிக்கோங்க. நான் ஏன் இவ்வளோ அழுக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணத்தை நீங்களே அரைஞ்சிக்கோங்க. உங்களை நீங்கள் செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஆப்போசிட்டில் யாரையும் செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் பண்ண அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணாதீங்க. உன் குறைய திருத்து, உன் வாழ்க்கையும் நல்லா இருக்கும், உன் எதிர்காலமும் நல்லா இருக்கும். சரியா? லவ் யூ பாய் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல, ஒரு ஃபியூச்சரில் பெரிய மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் வருவார். அதான் சுகி சிவம் 2.0, ஜென்சி சுகி சிவம். அந்த மாதிரி ஃபியூச்சரில் இப்படி தான் சுகி சிவம் ஐயா கூட அதான் ஃபியூச்சரில் இது மாதிரி மேடைகள்லாம் ஏறி பேச்செல்லாம் கொடுத்தாருன்னா, இங்கிட்டு காதில் 3 கம்மல், இங்கிட்டு காதில் கம்மல், மேலே ஜிம்மிக்கி, ஒட்டியானோ, நெத்திச்சுடி, இடுப்பில் எல்லாம் அருணா கயிறுலாம் மேலே வெளியே போட்டுக்கிட்டு, சட்டைக்கு இந்த பக்கம் கருப்பு, சட்டைக்கு அந்த பக்கம் வெள்ளை, அந்த மாதிரி தான் சுகி சிவம் ஐயாவே இருந்திருப்பார் போல். பட் பரவாயில்ல, அதான் ஃபியூச்சர். ஓகே, அண்டர்ஸ்டாண்டபிள். இது என்ன ஆண்டி, இப்போ இவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல, வாங்க பார்க்கலாம். என்னடா இது, காற்றெல்லாம் அரைஞ்சிக்கிட்டு இருக்குது. கோவம் வந்துச்சு அப்படின்னா புருஷன் அற முடியல அப்படின்னா வெளியே வந்து வீடியோ எடுத்து எவனையாச்சும் அறையிற மாதிரி ஒரு கான்செப்ட் போய் புருஷன் மேலே கோவத்தை தீர்த்துக்கிறதா? இதெல்லாம் தப்பு டோலி. புருஷன் மேலே கோவம் வந்தால் புருஷனை போட்டு புரட்டி எடுக்க வேண்டியது தானே. எந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்களா? ఏట్లో పడతావు నువ్వు నాకు ఎదురొచ్చినా నేను నీకు ఎదురొచ్చినా డ్యామేజ్ అయ్యేది నీకే. இவ்வளோ அழகாக தெலுங்கு பேச தெரிஞ்ச உங்களுக்கு அதை யார்கிட்ட பேசணும்னு தெரியலையே. தெலுங்கா கன்னடாவோ பேச தெரிஞ்ச உங்களுக்கு அதை யார்கிட்ட பேசணும்னு தெரியலையே. நீக்காவா, நோக்காவா, லோக்காவா, எனக்கு ஒன்றும் புரியல. కాపాడతారు. இங்கே பாருங்க ஆண்டி, கெட்டவத்தெல்லாம் போட்டாங்க இப்போ திருப்பி நானும் துட்டி போடுவான். ஏதோ சுட்டாலும் சங்கு வெண்மைத்தரும் கெட்டாலும் மேன்மக்கள் எங்களுக்கு அவசரம் விட்டு எனக்கு என்னோட கேரக்டர் விட்டு கொடுக்கூடாதுன்னு கெட்ட வார்த்தை போட மாட்டேங்கிறேன். பொசுக்குன்னு கெட்ட வார்த்தை திருப்பி விட்டுருச்சு ஆண்டி. திருப்பி திட்டம் தெரியாது நினச்சிட்டு இருக்கேன் ஆண்டி. அதெல்லாம் அப்படியே ஃப்ளோவாக வரும். கப்பல் படத்தில் வைபவ் திட்டுவார்ல, காலி பசங்கடா கலிச்சு ஃபைட்டுடா, அந்த அளவுக்கு திட்டுவேன். வேண்டாம் ஆண்டி. హాయ్ ఫ్రెండ్స్, ఎలా ఉంది నా ఎలా ఉందో కామెంట్ చేసి చెప్పండి. எஸ் ஓகே, பாய். ஒரு ஆக்டிங் டக்குன்னு என் பக்கம் திரும்பவும் பயந்துட்டேன். ஐயோ ஆண்டி மறுபடியும் நம்மளை திட்ட போதா இல்லை அறைய இது போதா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது வந்து ஏதோ ஆக்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டி தைரியம் தான், நமக்கே தெரியணும் ஃபஸ்ட்டு. இது ஓரளவுக்கு ஒரு செல்ஃப் வேல்யூ நம்மளே பண்ணி இது பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அது நல்லா இருக்கா இல்லையான்ட்டு மற்றவங்க கிட்ட கேட்டு காம்ப்ளிமெண்ட்ஸ் வாங்கிக்கிறது தப்பு கிடையாது. ஒரு ஹியூமனுக்கு பேசிக் நீட் காம்ப்ளிமெண்ட் தான். ஆனால் ஆன்ட்டிக்கு தெரிஞ்சிருக்கலாம், பரவாயில்ல. இவர் என்ன ஒன்றுக்கு வருதுன்னா போயிட்டு வாங்க. இன்னும் புரியல, ஏதோ கான்செப்ட் போல். என்னது இது, மேஜிக் பண்ண போகிறானா? இப்படி டக்குன்னு அந்த மிடில் ஃபிங்கர் இது காமிக்க போகிறாரா? என்ன பண்ண போகிறாருன்னு தெரில. I've done my duty. ஓட்டு ப்ரோ ப்ரோ ஹேஸ் டன் ஹிஸ் டியூட்டி. எக்ஸ்கியூஸ் மீ ப்ரோ, ஓட்டு போட்டார் எல்லாருமே. ப்ரோ ஓட்டு போட்டு சி ப்ரோ, நோ ஒன் கேஸ். என்னத்துக்கு இந்த வீடியோ ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? சும்மாவே இருக்கிறது இல்லை எவனும் சொன்னேன்ட்டேன். சரி பரவாயில்ல, தமிழ்நாட்டிலேயாச்சும் ஹேவ் டன் மை டியூட்டி. தமிழ்நாடுன்னு தெரில, பட் மற்றவங்களாச்சும் ஹேவ் டன் மை டியூட்டின்ட்டு சுற்றிட்டு இருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்தானே சில்வர் ப்ளே பட்டன் வச்சு 30 ரூபா ஐஸ்கிரீம் இந்த குழந்தைங்கிட்ட பிடிக்கி திங்கிறது, இந்த ஊரில் இருக்க மக்கள்லாம் அந்த சில்வர் ப்ளே பட்டனை காட்டி மிரட்டுறது, இந்த மாதிரி குட்டி திருட்டு பண்ணிட்டு இருந்தானே, அவனுக்கு இவன் பரவாயில்ல தான் எவ்வளவோ. சரி ஓகே, போய் சொல்லி கிளம்புறது. நான் இல்லை இப்போ நான் என்ன யோசிச்சேன்னா, அந்த ஃபஸ்ட்டு அந்த வடக்குன்னு ஒன்று அந்த தலையில் இந்த மாதிரி ஏதோ பெயிண்ட் அடிச்சுன்னு வந்து சுற்றிட்டு இருந்தானே, அதெல்லாம் எப்படி அலோவ் பண்ணுறாங்க பேரண்ட்ஸ்லாம் பார்ப்பாங்களா மாட்டாங்களா? எக்ஸ்ட்ரா கொஞ்சோண்டு கையில் பிடிக்கிற மாதிரி முடி வளர்ந்தாலே எங்கள் அப்பா அப்படியே பிடிச்சி கொண்டு போய் என்னை பார்பர் ஷாப்பில் உட்காந்து என்ன முடி வெட்டிட்டு இருக்கீங்க, நல்லா ஒன் டே பிடிச்சி விடுங்க, சம்மர் கட் போட்டு விடுவார் என்னையெல்லாம். அப்பா அவர் மேலே கோவம் வந்தாலும் இப்போ ஒரு அருமை புரியுது. பட் இன்றைக்கி இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ்லாம் அந்த குழந்தைங்கிட்ட ரொம்ப நல்ல பேர் சம்பாதிக்கணும், அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம நல்லா பார்த்துப்பான்னு கேல்குலேட்டிவாக குழந்தைங்களை வளர்த்துறாங்களா? ஒன்றும் புரியல. என்னமோ போங்கர் சபா டடா போய் டாட்டா பாய். நம்ம புலம்புறக்குனே சொல்லிட்டு பாட்காஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வச்சுருக்கோம், மிதுன் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அங்கே புலம்போம். உங்களுக்கும் இந்த புலம்புறதெல்லாம் பிடிக்குது அப்படின்னா அந்த சேனல் வந்து பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி உங்களுக்கு அது பிடிக்கலாம். டாட்டா பாய்.